நேரங்களை நமக்கு எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வரல, ஆனாலும் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 3 அதனுடைய 20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பு என்பது நம்முடைய வாழ்க்கை 2 விதமான சிறையிருப்பு வரும். ஒன்று, பிசாசு நம்முடைய தலைமுறையிலிருந்து வரக்கூடிய சாபத்தின் மூலமாக, அந்த சாபத்தின் மூலமாக என்ன செய்வான், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு தானாக வந்து கொண்டே இருக்கும். அது நம்மளால கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு சில சிறையிருப்பு நாம நமக்காகவே என்ன செய்கிறோம், போட்டுக்கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை மீறும் பொழுது, கற்பனைகளை மீறும் பொழுது, சத்தியத்தின் ஆலோசனை நமக்கு வந்த பிறகு அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி நம்ம நடக்காமல் போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல உலகத்துக்குரிய ஆசைகளை அதிகமாக நம்ம விரும்பும் பொழுது, உலக மனிதர்களைப் போல சில காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிறையிருப்புக்குள்ள போயிடுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில வந்த இந்த சிறையிருப்பு யாரால வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வந்த அந்த சிறையிருப்பு, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டுடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறது. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும். சிறையிருப்பு மாறுனா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய சூழ்ந்து நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய சகல ஜனங்கள் மத்தியில நம்ம சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பலவீன நிமித்தம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கலாம். சுதந்திரமாக நம்ம இருக்க வேண்டிய நாம் சில சிறையிருப்புக்குள்ள தானாக போய் சிக்கிக்கொள்ளலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆண்டவரே, மற்ற ஜனங்களை போல நம்ம வாழணும், அவர்களை காட்டிலும் நான் கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா இந்த சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில நீங்கிற வரைக்கும் நம்ம என்னதான் சம்பாதித்தாலும், என்னதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய திட்டங்களை போட்டாலும், அது ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த பிசாசு நம்முடைய கைகளில் இருக்கதை பறித்து விடுவான். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை நான் திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிட்டாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சிறையிருப்புல இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷத்துல மாற முடியும். நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம், பல வருஷமா டேப்லெட் போட்டுக்கிட்டு இருந்தேன், பல வருஷமா நான் இந்த பிரச்சனைக்கு அடிமையா இருந்தேன், பல வருஷமா இந்த குடிப்பழக்கத்திற்கு விட முடியாம இருந்தேன், இன்னைக்கு எப்படி மாறணும்னு தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சாட் சொல்லுவாங்க. அது வாழ்க்கையில இருந்து அந்த சிறையிருப்பு அன்னைக்கு என்ன செய்யுது, மாறுகிறது. எதனால அந்த மனுஷனுக்கு அது மாறுகிறது என்றால், அவன் வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய நாள் வந்திருக்கிறது. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற நாளை கர்த்தருக்கு தீர்மானித்திருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எதுவும் வீண் போகாது. நீங்கள் என்ன காரியத்திற்கு ஜெபித்து வந்தாலும் கர்த்தர் அதை ஜெபத்தை என்ன செய்யற கேட்பார், அதை கணக்கில் வைத்திருப்பார். ஆனால் உங்களை விடுவிப்பதற்கென்று கர்த்தர் ஒரு நாளை என்ன செய்வார், முன்குறித்திருப்பார். இந்த முன்குறித்திருக்கிற நாட்களுக்குள்ள தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கும். அதுல ஒரு காரியம், கர்த்தருக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, நம்ம எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கான சில தடைகள் நம்மிடத்துல இருக்கும்.
அந்த தடைகள், அந்த பாவங்கள், அந்த அக்கிரமங்கள், அது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்துவார். அதை உணர்த்தின மாத்திரத்துல நம்மளை சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் அந்த நாள் வரும் பொழுது நம்மளை விடுதலை செய்ய தொடங்குவார். ஹல்லேலூயா. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே பிசாசு பறித்தாலும் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருப்பார். அந்த முடிவை கர்த்தர் இப்படிப்பட்ட கூட்டங்களில நீங்கள் விரும்பி வரும் பொழுது, நீங்கள் பாரத்தோடு வரும் பொழுது, விசுவாசத்தோடு வரும் பொழுது, அழுகையோடு வரும் பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இயேசு ஆமென் இந்த நாட்களில் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 14:15 சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து நீ களிகூரு. முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை நல்ல அகற்றி, கவனிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். இனி தீங்கை காணாது இருப்பாய் என்று தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற நான் உங்களை கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆக்கினைனா என்ன? நமக்கு வந்த தண்டனை. கர்த்தரால் நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தரை அறிந்த காலத்துல, கர்த்தரை நம்ம நல்லா ஆராதிக்கிற காலத்துல, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சில தண்டனை வரும். இந்த தண்டனைக்கு பேரும் ஒரு ஆக்கினை என்று சொல்லலாம். இப்போ இந்த ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றி அதற்கு பிறகு உன் சத்துருக்களை உன்னை விட்டு என்ன செய்வாராமா? விலக்கினார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் நம்மை விட்டு விலகலனா ஆமென் பிரச்சனைகளுக்கு முடிவு வரவே வராது. நிறைய பேர் நம்ம வியாதிகளுக்கு ஜெபிப்போம், வியாதி மாறிடும். ஆனா வியாதியை கொண்டு வருகிற சத்துரு அந்த நேரத்துல விலகி நிற்பான். திரும்ப வீட்டுக்கு போகும் பொழுது அந்த சத்துரு நமக்குள்ள மறுபடியும் என்ன செய்வான்? கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அப்போ ஆக்கினை மட்டும் விலகினா பத்தாது, ஆக்கினையை கொண்டு வந்த சத்துருவும் நம்மளை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அப்ப விலகினாதான் இனி நம்ம தீங்க நம்முடைய வாழ்க்கையில காணாதிருப்போம். ஹல்லேலூயா. அப்ப தீங்கை கொண்டு வருகிறவன் சத்துரு, நமக்குள்ள தீமையை விதைப்பவன் சத்துரு. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் பூமியில நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசுக்கும் கர்த்தருக்கும் ரெண்டு வித்தியாசம். அவன் பிசாசும் சுற்றி திரிகிறான், ஆனா கர்த்தர் சுற்றி திரிகிறார். எதற்கென்றால் ஒரு ஜனம் கெட்டு போயிடக்கூடாது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒரு தீங்குக்குள்ளேயும் மாட்டிக்கிடக்கூடாது. அவர்களை எப்படியாவது அவருடைய காயங்களை கட்ட வேண்டும். எப்படியாவது அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி தீங்கை கொண்டு வருகிற சத்துரு கையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறவராக 3.5 வருட காலங்கள் பூமியில மனுஷகுமாரனாக சுற்றி திரிந்தார். ஆனால் இந்த நாளில உலகம் முழுவதும் தேவ ஆவியானவர் சகல ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராக அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களை பார்த்து நீங்களே உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. ஆல்வின், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்க. இனி நீ தீங்கை காணாதிருப்பா. ஏன் காணாதிருப்பா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இன்றைக்கு வாசப்படுகிறார். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற வேண்டியவர் இன்றைக்கு இயேசு தொடுகிறார் சபைக்குள்ள. அவர் இன்னைக்கு வல்லமையோடு இறங்கி வந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தீங்கை கண்டீர்கள். இதுவரைக்கும் சத்துருக்களால சில தீங்கை நீங்கள் அனுபவித்தீர்கள். சத்துருக்களால சில ஆக்கினைக்குள்ள நீங்கள் தள்ளப்பட்டீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு
தன்னுடைய சிங்காசனத்துல இறங்கி வந்து உங்களை விடுவிக்க அவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையின் ராஜா இந்த நாளில உலாவி கொண்டிருக்கிறார். அந்த தேவாதி தேவன் உங்களுடைய மத்தியில இறங்கி கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? நீங்கள் அழுது கொண்டிருந்த அழுகை கர்த்தருடைய சமூகத்தை எட்டிற்று. நீங்கள் ஜெபித்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டிற்று. தேசத்துல பாவங்கள் பெருகும் பொழுது அந்த பாவமும் கர்த்தருடைய சமூகத்தை எட்டும். ஆனா இன்னொன்னும் எட்டும், நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம படுகிற பாடு, நம்முடைய படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அம்மை நம் ஆண்டவரேன்னு அழும் பொழுது அந்த நேரத்துல தேவன் அந்த சத்தத்தையும் கூக்குரலையும் கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் கேட்டதுனால இன்றைக்கு உங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி பதிலளிக்க வந்திருக்கிறார்? இஸ்ரவேலின் ராஜாவாக இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இன்னைக்கு இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாது இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை இன்னைக்கு உங்களை விட்டு அகற்றப் போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஆக்கினைகளை கொண்டு வந்த சத்துருவையும் கர்த்தர் உங்களை விட்டு விலக்கப் போகிறார். 17வது வசனத்தை சொல்லுங்க, வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் அவர் உன்மேல் கெம்பீரமாய் களி கூறுவார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அழ அவர் அழ. நீங்கள் கஷ்டப்படும் பொழுதும் அவரும் கஷ்டப்பட, நீங்கள் வேதனையில தீங்குல வேதனைப்படும் பொழுது அதை பார்க்க முடியாத தெய்வம் இன்னைக்கு உங்க நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இனி நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லுவதற்கு மட்டுமல்ல, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் இருக்கும்படியே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க தீங்கு உங்க கூட இருந்ததுனால சத்துருக்கள் உட்புகுந்து உங்க குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகளை போட்டதுனால, உங்க கண்ணீர் அம்மே தேவ சமூகத்துல எட்டினதுனால ராஜா இன்றைக்கு உங்க நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பது மட்டுமல்ல, அவர் உங்களோடு கூட சந்தோஷப்பட போகிறார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன, நீங்க சந்தோஷம் உங்களுக்கு விடுதலை ஆச்சுன்னா என்ன நினைப்பீங்க? அந்த சந்தோஷத்தை பார்த்து ஏசப்பா என்ன நினைப்பாரு? உங்க பிள்ளை வயிற்று வலியில் அழுது ஒண்ணுமே பண்ண முடியல, உடனே ஒருத்தர் யாரோ ஒரு வைத்தியரோ இல்ல ஒரு ஊழியரோ வந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே அந்த பிள்ளை உடனே அழுகையை நிப்பாட்டு ஓடுது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு இருதயம் அப்போ சந்தோஷம். ஹல்லேலூயா. அதே போல நீங்க அழுது கொண்டிருக்கிற அழுகையை பார்த்து இயேசு இன்னைக்கு இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ராஜாவாக வல்லமையுள்ள தேவனாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் இறங்கி வந்து ஹல்லேலூயா உங்களை விடுவிக்கும் பொழுது அவரும் சந்தோஷப்படுவார், நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். கடைசி வார்த்தை, சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 19வது வசனத்தை வாசிங்க. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவரை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவித்தது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தது மட்டுமல்ல, இன்னொரு பயங்கரமான காரியத்தை செய்கிறார். உங்களை எந்த சத்துரு சிறுமைப்படுத்தினானோ, அல்லேலூயா, எந்த மனுஷன் உங்களை சிறுமைப்படுத்தினானோ, எந்த வாதை உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை அடிமைப்படுத்தினதோ அதை என்ன செய்வாராம்? ஆண்டவர் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களோடு போராடினவர்களை நீங்க தேடியும் காணாது இருப்பீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். உங்களோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். அக்காலத்திலே என்றால் நீங்கள் மனம் திரும்பின காலத்தில், கர்த்தருடைய விடுதலைக்காக காத்திருக்கிற காலத்தில், அவர் சமூகத்துல வந்து உங்களை சிறுமைப்படுத்தின காலத்தில், உங்களை தாழ்த்தின காலத்தில், கர்த்தர் உங்களோடு கூட போராடின சத்துருவை அவரே தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நன்றி சொல்லலாமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி இயேசுவே. நொண்டியானவரை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன்.
அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும். நீங்க எங்கெல்லாம் வியாதிகளினால எங்கெல்லாம் நீங்க வெறுமையாக்கப்பட்ட நேரத்தில் வெட்கம் அடைந்தீர்களோ அந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கும் பொழுது நம்ம தெருவில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நல்ல ஆமை சூப்பரா இருக்கிறாங்க, ஆமை நல்ல எந்த சர்ச்சுக்கு போறாங்கன்னு தெரியல, பாருங்க சூப்பரா இருக்கிறாங்க. அதே வாய் நம்மளை சொல்லும், எம்மே என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இப்படி பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, இப்படி நொந்து போய் கிடக்குறாங்க, இவ்வளோ கஷ்டம்னு நம்மளை பின்னாடி பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பேசுறவங்க பேசட்டும், நல்ல சொல்லுங்க, உங்களை பேசுற வரைக்கும் பேச விடுங்க, அப்பதான் ஆண்டவர் உயர்த்தினதை அவங்க கண்ணால பார்ப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, அவங்க முன்னாடி உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சு கொள்ளுங்க, கர்த்தர் பெரியவர், அவர் வல்லமை உள்ள தெய்வம். அவர்கிட்ட மட்டும் நம்ம ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளை எங்கெல்லாம் தேடி தேடி பிசாசு துரத்துனானோ அங்கெல்லாம் நம்மளை கொண்டு போய் அவனை வெட்கப்படுத்துவார். யார? சத்துருவே. ஹல்லேலூயா. அது மாதிரி என் வாழ்க்கையில நிறைய நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். துக்கப்படும்போது நம்மளால தாங்க முடியாது, கஷ்டத்தை தாங்க முடியாது, அவமானத்தை தாங்க முடியாது. எல்லாம் நீங்க தாங்கிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை அதே இடத்துல உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அதெல்லாம் அனுமதிக்கிறார்? அனுபவித்தாதான் சத்துருக்கள் மத்தியில நம்ம என்ன செய்ய முடியும்? தோற்றதையும் அவன் பார்ப்பான், கர்த்தர் நம்மளை உயர்த்தினதையும் பார்ப்பான். உயர்த்தின பார்க்கும் பொழுதுதான் லாசரு மரித்து போனான். 4 நாள் ஆகிவிட்டது. இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டும் அவர் வரல, ஆண்டவருக்கு தெரிவிக்கப்பட்டு வரல. ஆனா எல்லாம் முடிந்த பிறகு மனிதர்களுடைய எல்லா விதமான சாங்கியங்கள், ஊர் ஜனங்களுடைய சகல விதமான சாங்கியங்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தங்களுடைய வேலைக்கு புறப்பட்டு போலான்னு இருக்கும் பொழுது கர்த்தர் கல்லறைக்கு வராரு. ஹல்லேலூயா. என்னடா எல்லாம் 3ஆம் கிழமையும் முடிஞ்சு 4ஆம் கிழமையும் முடிஞ்சு இப்ப பார்த்து இயேசு வந்து இங்க என்ன பண்ணாருன்னு பார்க்கும் பொழுதுதான் கல்லை புரட்ட சொல்லுகிறார். கல்லை புரட்டின மாத்திரத்துல கூடியிருந்த ஜனங்கள் மத்தியில இவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை, ஆண்ட பிதாவானவர் இவருக்குள்ள இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒரு சிலர் ஏன் இதை அனுமதித்தார்? ஏன் இதுக்கு வர வேண்டும்? மார்த்தாளை மரியாளை போல, ஐயரே இப்ப எதுக்கு வந்தீங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஜெபிக்க போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். வெயிட் பண்ணுங்க, கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய் என்று எழுதியிருக்கிறது உனக்கு தெரியாதா என்று கேட்டு கல்லை புரட்டின மாத்திரத்துல மரித்த லாசருவை உலக மக்களுக்கு 4 நாள் ஆயிட்டுன்னு தான் தெரியும். ஆனா கர்த்தருக்கு 4 நாள் ஒரு பெருசு இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னாகும் கட்டளையிட்டான் நிற்கும். உங்க வாழ்க்கையில 4 விதமான பிரச்சனைகள், 4 பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதுதான் 4 நாள். 4 டோரும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் வந்தா 4 பக்கமும் கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைத்தா சொல்லாகும் கட்டளையிட்டான் நிற்கும். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தெய்வம். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். லூக்காய்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 1:71. உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. போதும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க இந்த வசனம். உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று எழுதப்பட்ட வசனம் இங்க நிறைவேறுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற சத்துருக்கள் நம்மளை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். ஆமென். நமக்கு விரோதம் உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு, உண்மைதான். ஆனா ஏன் சத்துரு நம்மளை சுத்தி சுத்தி வருகிறான் என்றால், அவனுடைய ஆயுதம் நம்மிடத்துல ஏதோ இல்லாம நம்மிடத்துல பிசாசு வர மாட்டான். இயேசு கிட்டையும் தான் பிசாசு வந்தான். இயேசு என்ன சொன்னாரு? என்னிடத்துல. ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் நானும் சொல்லணும், பிசாசை என்கிட்ட
ஒண்ணுமே இல்லை. நீ வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதே இடத்துல இயேசு ஒரு இடத்துக்கு போறாரு. ஐயோ, காலம் முடிவதற்கு முன்பதாகவே எங்களை ஏன் உபத்திரவப்படுத்த வந்தீர்னு பிசாசு கேட்கிறான் இயேசுவை பார்த்து. ஹல்லேலூயா. இப்ப ஏன் இயேசு அங்க வந்த உடனே அவனால இருக்க முடியல, இயேசு கிட்ட அவன் வந்தான், இயேசு கிட்ட வர முடியல. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்ககிட்ட பிசாசு வரலாம், அங்கிருந்து வேணா ஒரு கள்ளத்துக்கு உங்க தோட்டத்துக்குள்ள போடலாம், ஆனா அவன் உங்களுக்கு உள்ள வந்து இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்க வீட்டு தோட்டத்துல கனி இருந்தா ஒருத்தன் உள்ள வர முடியாது. வெளியில இருந்து என்ன செய்வான்? ஒரு கம்பெடுத்து தட்டி எடுப்பான், இல்லைன்னா என்ன செய்வான்? ஒரு கள்ளத்துக்கு அடிச்சு அப்படி ஓட்ட ஒளியே ஒரு மாம்பழத்தை பறிப்பான். நாங்க அதெல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா தோட்டத்துல கனி இருந்தா கண்டிப்பா என்ன செய்வான்? திருடன் வருவான். அதே போல நீங்க ஆண்டுடைய பிள்ளையா இருந்தா வெளியில இருந்து உங்களை அட்டாக் பண்ணுவான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு நடுவே இருந்து சத்துருக்கள் உங்களை தொடாதபடிக்கு பாதுகாப்பார். ஆனா அவன் தோட்டத்துக்குள்ள வந்துட்டானா, அவன் வர்றதுக்கு இடம் கொடுத்தது யாரு? கதவை மூடாம படுத்தது நம்ம வேலை. கதவை திறந்து போட்டதுனால உள்ள சத்துரு வந்துட்டான். கதவை மூடலைன்னா கண்டிப்பா என்ன செய்வான்? உள்ள வருவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம என்ன செய்யறோம்? கதவை ஓபன் பண்ணி விடுறோம். அப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது? ஆமா, அவன் நம்ம வெளியே அனுப்ப முடியாது. நீங்க தான் இன்வைட் பண்ணிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க தான் என்ன செஞ்சிருக்கீங்க? வாப்பா அப்படின்னு உட்கார வச்சிருக்கிறீங்க. இப்போ நீயே போன எப்படி போவான்? யாரையாவது கூப்பிட்டு வாப்பா துரத்துப்பான்னு சொன்னா எப்படி? அவங்க நம்ம வந்து துரத்து. இப்போ தோட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, உங்க தோட்டத்துல நிறைய திராட்சை செடி இருக்குது. சரி, அவன் வந்து உள்ள ஒருத்தன் பறிக்க வந்துட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல கனியை பறிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் உடனே ஒரு சூப்பர்வைசரோ இல்ல ஓனரோ யாரோ உள்ள வரும்போது, நீ எதுக்கு தோட்டத்துக்குள்ள வந்த? ஏதோ இவங்க தான் என்ன செஞ்சாங்க, பறிச்சுக்கோன்னு சொன்னாங்க. நம்ம என்ன அவன் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது? பிசாசுகிட்ட என்ன செய்ய முடியாது? அந்த மனுஷங்கிட்ட ஏன் பறிச்சேன்னு கேட்கவே முடியாது. இப்போ என்ன செய்யறோம்? பிசாசு வெளியே போ. நீ யார் என்ன சொல்றது? அவங்க தான் என்ன செஞ்சாங்க, என்ன அவங்களுக்குள்ள வர வச்சாங்க. நீ என்ன சொல்லக்கூடாது. அவங்க தான் என்ன செய்யணும்? என்ன வெளியே நீ துரத்தணும். யாரு உள்ள அனுமதிச்சிங்களோ அவங்க தான் அந்த சத்துரு வெளியே துரத்தணும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன துரத்துறது? என்ன? அந்த பாவத்தை, அந்த சிந்தனையை, அந்த எண்ணத்தை, அந்த எல்லா விதத்தையும் நம்ம துரத்தும் பொழுது அதோடு கூட அவனும் சென்று விடுவான். இன்னைக்கு வியாதிகள் நிறைய மறைகிறது, திரும்ப அந்த வியாதி திரும்ப வருகிறது. காரணம் என்ன? அந்த வியாதி இருக்கிற வியாதியை கொடுத்த சத்துரு அவன் விலகி விடுகிறான். வியாதி மறைகிறது. வியாதியை போடுகிறவன் திரும்ப என்ன செய்கிறான்? உள்ள மறுபடியும் வியாதியை உருவாக்குகிறான். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அவன் ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குது? நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை? நம்ம ஆண்டவர் தானே ஆராதிக்கிறோம். ஏன் இது அனுமதிக்கப்படுகிறது? இப்ப நம்ம இடத்துல ஏன் இந்த சத்துரு போக மாட்டேங்கிறான்? ஏதா உடன்படிக்கை உடையாம இருக்குதா? அவனுடைய எல்லா பொருள் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. யாக்கோபுடைய மனைவியில ஒரு மனைவி அங்க இருக்கக்கூடிய எதை தூக்கிட்டு வந்துட்டான்? அப்பா வீட்டுல இருந்து வரும்போது சிலையை தூக்கிட்டு வந்துட்டான். யாருக்கு இது தெரியாது? யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு இவங்க மேல நம்பிக்கையில சொல்றான், எதுவுமே எடுக்கல. ஆனா நீ போயிருன்னு சொன்ன ஆளு திரும்ப ஏன் துரத்துது? ஏன் லாபான் திரும்ப துரத்திக்கிட்டு வரான்? அவன் பொருளை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா யார் தூக்குனான்னு யாருக்கும் தூக்குன ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா தூக்காத மாதிரி என்ன செய்யறாங்க? அந்த அம்மாவும் என்ன செய்யறாங்க? அங்க ஆக்ட் பண்றாங்க. ஆனா லாபான் யாக்கோபு என்ன சொல்றாரு? தேவ பிள்ளையை இப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம்? நிறைய விஷயத்துக்கு இடம் கொடுத்துடுறோம். அவன் பொருளை நம்ம வச்சுக்கிட்டா அவன் நம்மளை துரத்த தான் செய்வான். சொந்த தகப்பனா இருந்தாலும் பிள்ளைகளே எடுத்துட்டு போனாலும் போட்டுன்னு விடல, துரத்தியா பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். இது எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளை ஆராதனையில வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இந்த 71வது வசனம் தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உங்களை விடுதலையாக்கப்படணும். விடுதலையாக்கப்படணும்.
பட்ட பிறகுதான் என்ன நடக்கும்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் நீங்கள் பயம் இல்லாம வாழணும்னா, நீங்க பயம் இல்லாம வாழணுமா? இந்த பயமுறுத்துகிற சத்ரு உங்க வீட்டை விட்டு என்ன செய்யணும்? அவன் முழுமையாக விடுதலையாக்கப்படணும். அல்லேலூயா. அவங்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுதலையாக்கப்படணும். விடுதலையாக்கப்பட்டாதான் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும்? பயம் இல்லாமல் வாழலாம். வாழணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். பரிசுத்தமா நீதியாக பயம் இல்லாமல் நம்ம வாழணும்னா, நம்மளை துரத்தினவன் அவன் நம்ம விட்டு ஓடணும். தேவன் நம்மளை அதுல இருந்து விடுதலை செய்யணும். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நீங்க இப்ப வெளியே போறீங்க, ஒரு நாய் உங்களை துரத்துது. அப்ப என்ன செய்யற? ஓனர் அந்த நாயை என்ன செய்யறாரு? பிடிச்சிட்டு கட்டி போட்டுறாரு. திரும்பியும் அந்த நாயை என்ன செய்வார்? அவுத்து விடுவார். திரும்பியும் நீங்களும் அதே வழியில தான் வருவீங்க. எப்பவுமே ஓனர் என்ன செய்ய மாட்டாரு? கட்டி போட்டு உங்களை பார்த்துட்டே இருக்க முடியாது. நீங்க தான் உங்களை என்ன செய்யணும்? அது இந்த ரோட்ல தானே துரத்துச்சு, இந்த இடத்துல ஓனருக்கு இருந்தாரு, இன்னைக்கு இருப்பாரா இல்லையான்னு தெரியல. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆமென், பிசாசு நமக்குள்ள துரத்தும் பொழுதெல்லாம், அந்த சிந்தனை வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த தைரியமும் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா ஒன்று நம்மளை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரால விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்னா உங்களுக்கு ஒப்பானவன் யார் என்று வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்லுகிறோம், உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய இந்த உலகத்துல உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு ஆண்டவர் மனுஷன் இடத்துல நம்மளை வேறுபடுத்தி காட்டுறார், செப்பரேட் பண்ணி காட்டுறார். அப்ப பிசாசு கிட்ட நம்ம விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு என்ன அப்படிப்பட்டனா விசேஷித்தமானவர்கள். வாசிங்க. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாட்களிலே ஆமென் நிறைய பேரை வேர் பிரித்து வைத்திருக்கிறார், நிறைய பேர் ரட்சித்து வைத்திருக்கிறார், நிறைய பேர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கிறது. தேவன் வேர்பிரித்து வச்சிருக்கிற ஜனங்களுக்கும் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற ஜனங்களுக்கும் ஆமென் இப்படி மீட்கப்பட்ட ஜனங்களுக்கும் ஆண்டவர் சில வித்தியாசத்தை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவைக்காக ஒரு ஜனத்தை அபிஷேகம் பண்ணுகிறார், ஒரு நோக்கத்திற்காக சில ஜனத்தை அபிஷேகம் பண்ணுகிறார், ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் எந்த ஒரு மனுஷனையும் நோக்கம் இல்லாமல் தெரிந்து கொடுப்பதே இல்லை. அப்ப அந்த நோக்கத்துக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவனா? உலகத்திலிருந்து வேறுபட்டவன். அவர் உனக்கு ஒப்பானவன் இந்த பூமியில யார் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வேலி உங்களுக்கு தெரியணும். இதுக்கு தான் இந்த வசனத்தை நான் வாசித்தேன். உங்களுடைய வேலி உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு நமக்கு யாரெல்லாம் இருக்கிறா? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென். கட்டளை இட்டா தேவ தூதர்கள் நமக்கு வருவாங்க. பணிவிட ஆவிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மிகாவேல் தூதன், காபிரியல் தூதன், யாரை நம்ம கட்டவிழ்த்தாலும் கட்டளை கொடுத்தாலும் அவர் நமக்கு உதவி செய்வாங்க. ஆமென். தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தேசத்துல எப்பேற்பட்ட ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து அவர்களை மீட்பதற்கு ஆண்டவரால முடியும். ஆனால் அதை தகுதியுள்ள ஊழியர்களையும் தேசத்துல ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். இப்போ நவம்பர் மாசத்துல இந்தியாவில் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வருங்கிறத ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தீர்க்க தரிசனமா என்ன செஞ்சிருக்கிறாரு? நவம்பர் மாசத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையா பொய்யான்னு நம்ம இப்போ தெரியல. ஆனா அது சொன்னதை அன்னைக்கு போன அதே வீடியோவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? போட்டிருக்கிறாங்க. அது 2 தடவை ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு.
அதே மாதிரி நன்மைக்கும் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை தேசத்தில் நடக்கக்கூடிய அழிவுகளை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமென், தீர்க்கதரிசிகளை பூமியில வைத்திருக்கிறார். அப்போ தேசத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் ஆமென், எனக்கு யாருமே இல்லையே, இந்த பிரச்சனை இருந்து காப்பாற்ற யாருமே இல்லையே, எனக்கு விடுவிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்றது வேஸ்ட். ஏன்னா கர்த்தர் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? வசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதற்கான வல்லமையா இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம தான் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. சங்கீதம் 106 அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 106. பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து, பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து, சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்பார். சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் சத்துருவின் கையிலிருந்து விலக்கி மீட்கணும். எத்தனை பேர் நீங்க நான் சத்துருவின் பிடியில கொஞ்சம் இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பக்கத்துல சத்துருவே வர முடியாது அப்படியே சொல்ல முடியுமா? சொல்லணும். என்ன செய்யணும்? சும்மா சொல்லக்கூடாது, அனுபவிச்சு என்ன செய்யணும்? சொல்லணும். ஏசு சொன்னார், நம்மளும் சொல்லணும். ஏசு சொல்லணும்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை நம்மளும் சொல்லணும். பிசாசே என்னிடத்துல உனக்கு என்ன இல்லை? ஒன்றும் இல்லை, நீ வர வேண்டிய அவசியமே ஒன்றும் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணாலும் வசனத்தை வச்சு நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி ஏசப்பா அறிந்திருந்தார். அதே போல நீங்களும் உங்கள் சத்துரு கிட்ட இருந்து மீட்கணும் அப்படின்னா உங்களை பிசாசு பாவின்னு சொல்லுவான். காத்து வரலையா பிரதர்? உங்களோட சத்துருன்னு சொல்லுவான். உங்களுக்கு பலகீனம் இருக்குது, நீங்க பாவின்னு சொல்லுவான். நீ சாபத்தில் இருக்குன்னு சொல்ல, நீங்க என்ன சொல்ல? வசனத்தை வைத்து இல்லை, என் இயேசு என் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறான். உன் வாழ்க்கையில சாபம்னு பிசாசு சொல்லுவான். ஆனாலும் சாபம் இருக்கிறது உண்மைதான். ஆனா சாபம் என்னை அணுகாதுன்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. சாபத்திலிருந்து என் இயேசு எனக்கு மீட்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லணும். இப்படி வசனத்தை சொல்லி தான் பிசாசுகிட்ட ஜெயிக்க முடியுமே தவிர நம்ம வாயின் வார்த்தையினால சொல்லி ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய சர்ச் பாஸ்டர் தெரியுமா, நான் எந்த சபைக்கு போறேன்னு தெரியுமா, இதெல்லாம் சொன்ன பிசாசு என்ன செய்ய மாட்டான். வசனத்துக்கு மட்டும்தான் பிசாசு நடுங்குவான், பயப்படுவான். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம என்ன செய்ய போறோம்? தேவனுடைய விடுதலைக்காக நம்ம கடந்து போகிறோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிக்கலாம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர், நான் என் ஊழியக்காரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஹல்லேலூயா. குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஹல்லேலூயா. ஆமென். எடுப்பிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் யாராமா? எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஆண்டவரே அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். ஆமென். அதுக்கப்புறம் சொல்லுகிறார், நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. அவ்வளோ பெரிய தெய்வம் சொல்லுகிறார், எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் இந்த நாளில நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கதைக்காரர்களின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவருடைய நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் மனிதர்கள் மூலம் தான் நிறைய தீங்கு நமக்கு செய்கிறான்.
பல தீங்கு எப்படி வருகிறது? நம்முடைய சொந்தத்தை வைத்துதான் தீங்கை ஏற்படுத்துவான். நம்முடைய உறவினர்களை தான் நமக்கு பகைவர்களாக மாற்றுகிறான். சொந்த ஜனங்களை வச்சுதான் நமக்கு மாந்திரிகம் செய்கிறான். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்களை பயன்படுத்தி தான் பிசாசு என்ன செய்கிறான்? மந்திரவாதிகிட்டையும் குறி சொல்லுகிறவர்கிட்டையும் மனங்கள் போய் நம்மளை கெடுக்கும்படி போகிறவர்கள் அந்நியர்கள் அல்ல, நம்மளோடு கை கோர்த்தவர்கள், நம்மளை நேசிக்கிறவர்கள், ஒரு காலத்துல நம்மளோடு ஐக்கியமாய் இருந்தவர்கள். இப்படிப்பட்ட காரியத்தை கெடுக்கும்படி செய்கிறது அவர்களாய் செய்யவில்லை, பிசாசு அவர்களுக்குள்ள புகுந்து அவர்களை நமக்கு எதிராளிகளாக மாற்றுகிறான். நம்ம நினைப்போம் நம்ம மனுஷன் நமக்கு என்னைக்குமே எதிரி அல்ல. மனுஷர்களை நமக்கு எதிரிகளியாக பிசாசு என்ன செய்யறான்? அவனுக்கு ஒரு ஆளு தேவை, அவனுக்கு ஒரு உருவம் தேவை. அந்த உருவத்தை அவன் நம்மளை நண்பர்களாக என்ன செய்கிறான்? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணினா நமக்கு அது பெருசா தெரியாது. யாரோ நம்மளை முதுகுல குத்துனா அது நமக்கு பெருசா தெரியாது. யாரோ நம்மளை கெட்ட வார்த்தை பேசுனா தெரியாது. யாரோ சூனிய வச்சாலும் பெருசா தெரியாது. ஆனா நம்ம சொந்த ஜனமே, சொந்த குடும்பமே, சொந்த நண்பர்களே நமக்கு விரோதமாய் சில காரியத்தை செய்யும் பொழுதுதான் நம்ம உடைவோம். இதுதான் பிசாசுக்கு என்ன தேவை? இந்த உடையில தான் அவனுக்கு சந்தோஷம். சூனியத்தை கூட நம்ம பெருசா பேச மாட்டோம், பாதிப்பை பெருசா பேச மாட்டோம். இவன் இப்படி பண்ணிட்டானே, இந்த பேச்சை நம்ம வாயில புலம்பணுங்கிறது தான் பிசாசுடைய. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளை அபத்தமாக்குவேன். ஹல்லேலூயா. அவைகளை நான் என்ன செய்வேன்? அபத்தமாக்குவேன். ஆமென். அறிவை பைத்தியமாக்குவேன் சொல்லுகிறார். நான் கட்டுக்கதைக்காரர் குறிகளை அபத்தமாக்குறது மட்டுமல்ல, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக. குறி சொல்லுகிறவன் தான் இன்னைக்கு மந்திரவாதியா மாறிட்டான். நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ஜோசியர் தானு போறான், அவன் தான் எல்லாம் செய்யறது. அவன் தான் என்ன செய்யறது? எல்லாம் செய்யறது. அவனா மந்திரவாதின்னு போர்டு போட முடியாது. அதனால அவன் ஜோசியராக பேரை வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? இன்னைக்கு மனுஷர்களை, குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கு. அப்ப தேவ பிள்ளைகள் ரொம்ப இன்னைக்கு கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத அவன் அறிந்து கொண்டா நமக்கு அவன் விரோதியா மாறிடுவான். ஆண்டவருடைய சாதாரண சபைக்கு போக்குவரத்துமா இருக்கிற பிள்ளைகளை பிசாசு என்ன செய்யறது இல்ல, அவனும் போக்குவரத்தா நம்மளை விட்டுட்டு போயிடுவான். நம்ம ஆண்டவரோடு வாழணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு விரோதமா என்ன செஞ்சிருவான்? கூலி பறிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா நம்மவோடு இருக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம மறந்துடுறோம். அதான் பிரச்சனை. இந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை ஜெயிக்க நினைக்க விரும்புகிறார். நம்ம தோத்து போகிற நேரத்தில் நம்மளை ஜெயிக்க வைக்க நினைக்கிறா. பிசாசு நம்மளை குழியில போட நினைக்கும் பொழுது நம்மளை தூக்கிவிட நினைக்கிறா. அவன் நம்ம தலைகளை முடக்கி உட்கார வைக்க நினைக்கும் பொழுது ஆண்டு நம்மளை தலையை உயர்த்த நினைக்கிறா. ஆனா அவர் நினைக்கணும், அவர் செயல்படுத்தணும்னா நீங்களும் நானும் அவரோடு கை கோர்த்து நிக்கணும். அல்லேலூயா. உபத்திரவத்துல பொறுமையோடு நின்னீங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த உபத்திரவம் எங்க போகுதுன்னே தெரியாது. அதற்கு பதிலாக புலம்பினீர்கள் ஆனால் பிசாசு வலுவாகி விடுவான். அதற்கு ஏற்றவாறு நீங்க புலம்பி அழுது மற்றவங்கிட்ட குறைகளை சொல்லி எல்லாரிடத்துலையும் நீங்க உங்களுடைய காரியங்களை நீங்க சொல்ல சொல்ல பிசாசுடைய பவர் அதிகமாயிடும். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவத்துல, ஏமாற்றத்துல, தோல்வியில, நஷ்டத்துல, எல்லா விதமான நெருக்கத்திலையும் கர்த்தர் என்னை விடுவிப்பார்னு சொல்லி ஒரு பைத்தியமாக நீங்க பேசி கொண்டிருந்தீங்கன்னா உங்களை பைத்தியமாக்க நினைத்தவனை கர்த்தர் பைத்தியமாக்குவார். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்னன்னா ஆசீர்வாதம் வேணும், உயர்வு வேணும், விடுதலை வேணும். ஆனா ஆண்டவர் எந்த விதமான அவன் எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எதுவும் இப்ப செய்யறது இல்லை. ஏதாவது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உங்ககிட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு அவமானம் வரும் பொழுது ஒரு உயர்வை, நீங்க உயர்வை நோக்கி போகணும்னு எதிர்பார்க்கிறார். உங்களை பிசாசு நெருக்கும் பொழுது அவனை ஜெயிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை அவன் வெட்டி தள்ள நினைக்கும் பொழுது நீங்க பட்டயத்தை, வசனம் என்கிற பட்டயத்தினால் அவனை துரத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிசாசு உங்களை இருளுக்குள்ள போகும் பொழுது வெளிச்சமாய் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப பிசாசு உங்களை வேண்டாம், நம்மளை யாருக்குமே வேண்டாங்க. யாருக்காவது வேணுமா சொல்லுங்க? யாருக்கா வேணுமா? நம்ம சம்பாதிச்சா எல்லாத்துக்கும் வேணும். நம்ம சம்பாதிச்சா நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் வேணும். நம்ம சம்பாதிக்கணும் யாருக்கும் வேண்டாம்.
யாருக்கும். ஆனா பிசாசுக்கும் நம்மளை தேவையில்லை. நம்மளை தேவை, அவன் நம்மளை வச்சு என்ன செய்ய தேவையில்லை. ஆனா நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய கிருபை தான் அவனுக்கு பிரச்சனை. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற வசனம் தான் அவனுக்கு பிரச்சனை. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு பைத்தியம். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு அவங்க தான் பைத்தியம். நமக்கு எப்படி இருக்குது அது தேவை. ஆமென். ஆனா நமக்குள்ள ஒரு பைத்தியம் இருக்குது. படுத்தாலும் ஏசப்பா, தும்முனாலும் ஏசப்பா, காலில் ஏதாவது தட்டுனாலும் ஏசப்பா, அடுப்புல ஏதாவது விசில் வரனாலும் ஏசப்பா, ஏதாவது அது அவனுக்கு பிடிக்கல. இந்த வார்த்தையை நம்ம வாயிலிருந்து எடுக்கணும். அதுதான் அவனுக்கு நம்ம மேல பயங்கரமான. ஆமென். அவன் எவ்வளவுதான் பண்ணாலும் ஏசுன்னு சொல்றது நம்ம நிறுத்த போறதே இல்லை. அதனாலதான் ஏசப்பா இன்னைக்கு என் பிள்ளையை விடுவிக்கணும்னு வந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலையாம இருந்ததுனால உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை நீ ஒருவனும் பூட்ட முடியாது. ஒருவனும் பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசலை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு திறக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் இயேசு. யார் அந்த உன்னை விடுவிக்கிற ராஜா? அவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. யார் அந்த மகிமையின் ராஜா? உன்னை வாழ வைக்க போகிற இயேசுவின் ராஜா. அந்த இயேசு ராஜா இன்னைக்கு வந்திருக்கிறார். உனக்கு எல்லா சூழ்நிலையிலையும் இயேசுவை தவிர நம்ம யாரையுமே இன்னைக்கு கூப்பிட்டதில்லை. இங்க வந்திருக்கிற எனக்கு தெரிஞ்சு இங்க வந்திருக்கிற யாவரும் ஏசப்பா எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு கடைசி கண்ணீர் விடுகிற சூழ்நிலை வந்தாலும் இயேசு அறிந்த பிறகு நம்ம வேற தெய்வத்துக்கிட்ட போனதில்லை. விக்கிரகத்துக்கு முன்னாடி தின்னதில்லை. முழங்கால் எங்கேயும் முடங்கினதில்லை. கண்ணீர் கசங்கி உன்னை விட்டுட்டு வந்துட்டேனே சாமி, என்னை இப்படி என்னை மறுபடியும் வந்துட்டா என்னை காப்பாத்தேன்னு ஒரு நாள் பின்னாடி பேசினதே இல்லை. எப்போ அழுதால ஏசப்பா, ஏசப்பா நீங்க என்ன காப்பாத்திருவீங்கன்னு எனக்கு நம்புறப்பா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்ன காப்பாத்துன்னு நம்புறப்பா. ஏசப்பா நான் பின்னாடி போக முடியாதுப்பா. முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேனப்பா. நான் இயேசுவுக்கு முன்பாக வந்தவன், இயேசுவுக்கு முன்பாக வருவதற்கு அழைக்கப்பட்டவன். கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு நான் திரும்பி பார்க்க வரவில்லை. இயேசுவே மையான தெய்வம், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்பதை அறிந்து வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில உபத்திரவம் இருக்கும் என்று தெரிந்துதான் வந்தேன். என் வாழ்க்கை பாடுள்ள வாழ்க்கைன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். எனக்கு கரடுபுறான பாதை இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். ஆனாலும் அந்த கரடுபுறான வாழ்க்கையில என் கர்த்தருடைய கரம் என்ன அழகாய் சுமந்து செல்லும் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருந்தபடியினாலே எனக்கு இருக்கக்கூடிய இந்த சோதனையில என்னை கர்த்தர் தப்பிவிப்பார் என்று நம்பினபடினால இன்னைக்கு உங்களை நம்பி வந்திருக்கேன்னு சொல்றவங்க எல்லாம் கர்த்தருடைய மகிமை உங்களை இன்னைக்கு நிரப்புவார். உங்களுக்குள்ள அவன் போட்டிருக்கிற அந்த ஆயுதம், உங்களுக்குள்ள ஒரு பயத்தை போட்டு வச்சிருக்கிறானே. இஸ்ரவேலை தேடி இஸ்ரவேலின் பிள்ளைகளே, ஓ ரபா சந்தனா, ஆண்டவர் சொல்லுகிறான் உன்னை கட்டுவிப்பேன். ஓ ரீகமனா துடமனா சந்தனா ரீக்கமிலை ஹவுடல்பியா ரீக்கல் விகுதனா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என் ஊழியக்கான வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறிவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொன்னது போல ஊழியக்காரனாக இருக்கிற நான் கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய அந்த அளவற்ற அன்பின் நிமித்தமும் அவர் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசத்தின் நிமித்தமும் ஊழியக்காரனாக இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கட்டுவிக்க போகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எங்க குடியேறணும்னு நீங்கள் ஆண்டவர் தீர்மானித்தாரோ அங்கே கர்த்தர் உங்களை குடியேற்றுவார். ரீகபா, எங்கே அமர்த்தினாரோ அங்கே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்கே உங்களை சிறைப்படுத்தி போட நினைச்சானோ அந்த சிறை இருப்புக்குள்ள இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்து ஒரு ரபா சங்கல் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பட்டணத்திலேயே உங்களை கட்டி எழுப்புவார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். இதை சொல்லுகிறவ சேனைகளின் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் மீட்பர், நான் உன்னை மீட்க வந்த மீட்பர். தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார்,
ரீகபலா, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ரீகபா, அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் சொல்லுகிறார். உன் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். உன்னோடு போராடின சத்துருக்களை கர்த்தர் உன்னை விட்டு இன்னைக்கு அப்புறப்படுத்த போகிறார். ரீகேலிபோ ஷம்பலதியா ரெக்கம் மனபதுனியா ரெக்கல் பௌடலபியா. ஆண்டவர் உன்னை கூட்டிக் கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? ஆண்டவர் உன்னை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாய், அவர் உன்னை அவரோடு சேர்த்துக் கொள்ளும்படியே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்ப போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை எங்கேயோ போய் திருப்ப போறதில்ல. உங்க கண்கள் காண 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 உங்க சிறையிருப்பு திரும்ப போகிறது. உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சத்துரு அவன் இன்னைக்கு சங்காரமாகி உன் எல்லையை விட்டு அவன் துரத்தப்பட போகிறான். அப்பொழுது உன் வாழ்க்கையில உன் வீட்டுக்குள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்கும். இதுவரைக்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உன் வீட்டுக்குள்ள பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ரீகல் பௌடரி கந்தனவா, அக்காலத்திலே உன்னை சிறுமப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். நொண்டியானவரை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நீ வெட்கத்தை அனுபவித்த திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள, நீ வெட்கத்தை அனுபவித்த இந்த திருப்பூரினுடைய ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ள, வாடகை வீட்டுக்குள்ள நீ அனுபவித்த ஒவ்வொரு வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உன் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பார்வைக்கு நீ விசேஷித்தமானவன் என்பதை இன்னும் ஒரு சில நாட்கள் தெரிந்து கொள்ள போகிறார். நீ உபத்திரவப்பட்டது நல்லது என்பதை நீ உன் சொந்த கண்களால் காணப்போகிறார். இதுவரைக்கும் உன்னை நீ ஒரு பலகீனமான மனுஷனாக, பலகீனப்பட்ட மனுஷியாக நான் பிறந்திருந்து என்ன பிரயோஜனம், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கை எதற்கு, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காத ஒரு வாழ்க்கை முழுவதும் போராட்டம், கிறிஸ்துவுக்குள் வந்ததிலிருந்து போராட்டம், ஏன் இயேசுவுக்குள் வந்தேன் என்று தெரியவில்லை என்று புலம்பி பண்ணி அழுத தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழ வேண்டாம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தர், ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமை பார்த்து பயப்படாதே. உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே. எருசலேமே, நீ பயப்படாதே, உன் கைகளை நீ தளர விடாதே. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இன்னைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள கர்த்தர். இனி உன் வாழ்க்கையில கீர்த்தி, உன் வாழ்க்கையில புகழ்ச்சி, உன் வாழ்க்கையில மாற்றென்றும் மாறாத கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை உன்னை விட்டு அகற்றுகிற நேரம் வந்து விட்டது. உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குகிற நேரம் விட்டு வந்து விட்டது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருந்து சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நான் வெறும் வசனத்தை மட்டும் சொல்லல. அல்லேலூயா. கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய அளவற்ற விசுவாசத்தினால் சொல்லுகிறேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நீங்களும் சொல்லுங்க, நான் என்னை தீங்கை காண மாட்டேன். இஸ்ரவேலின் தேவன் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் இன்றைக்கு அதை நிரூபிக்க வந்திருக்கிறா. என் எல்லைகளுக்குள்ள வந்திருக்கிறா. எனக்குள்ள சத்திய ஆவியானவர் வந்திருக்கிறா. இந்த இயேசு தொடுகிறார் சபைக்குள்ள எனக்கு ஒரு நன்மை செய்யும்படி வந்திருக்கிறா. என்னை அழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டா என் ஆக்கினியை நீக்க போகிறா. எனக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறவ, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாழாய் போனவைகளை சீர்படுத்த வந்திருக்கிறார். கெட்டு போன உறுப்புகளை, சத்துருக்களால் கெட்டு போகப்படின உறுப்புகளை மீண்டும் சீர்படுத்த வந்திருக்கிறார். எது செயல்படாது என்று மருத்துவர் சொன்னாரோ அது இன்னைக்கு செயல்பட போகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எது செயல்படாது, இது நாள் முழுவதும் இதுக்கு நீ மாத்திரை போட்டுதான் ஆகணும்னு சொன்ன அந்த வார்த்தையை அகராதியில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு முற்றிலுமாய் முறியடித்து, சேனைகளின் கர்த்தர் இனி நீ தீங்கை காணாதிருப்பார், தீங்கை காணாதிருப்பார் என்று மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை யாருக்கோ வருகிறது. அதை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி, இனி தீங்கை காணாதிருப்பார், இனி நீ தீங்கை காணாதிருப்பார்.
ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள கர்த்தர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் அசாத்தியமான காரியத்தை செய்கிறவர். அவர் சொல்லாகும் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் பார்த்தாலே அசுத்தாதிகள் ஓடும். வாழ்க்கையில இருந்த அந்த விக்கிரக ஆவிகள், அந்த மந்திரவாதங்கள், அந்த சூனியங்கள், அந்த ஏவல்கள், உன் வாழ்க்கையை கட்டி போட்டிருக்கிற எல்லா இருளின் அந்தகார ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன் உறுப்புகளை விட்டு, உன் நரம்பு மண்டலத்தை விட்டு, உன் எலும்பு மண்டலத்துல விட்டு, உன்னுடைய முதுகு தண்டை விட்டு, உன் குதிகாலை விட்டு, உன்னுடைய வலது கால முட்டியை விட்டு, உன்னுடைய இடுப்பு பகுதியை விட்டு, உன் கர்ப்பப்பையை விட்டு, ஒரு அஷாபா ஹாபா உன் வாழ்க்கையை விட்டு, உன் பின்தலையை விட்டு, உன்னுடைய எல்லா இரத்த நாணங்களை விட்டு இன்னைக்கு சத்துருக்கள் சங்கரிக்கப்பட ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் ஆக்கினைகளை அகற்ற போகிற, இது ஆக்கினை அகற்ற போகிற நேரம், வியாதிகள் மறைய போகிற நேரம், உனக்காக இருந்த தண்டனை உன்னை விட்டு நீங்குகிற நேரம் இது. ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நீ துதிக்க 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 உன் கட்டுகள் அறுக்கப்படும் என்பதை தேவ ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது நீ உணர்வாய். ரீமானா துடனிகா ரேகோ லுதுனிவியா ரெக்க சம்பல் மௌடர பௌத்தியா லீத்ரோ மஷகந்தி ஆக்கமரபா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. சத்துருக்கள் உங்களை விட்டு ஓட போகிறா. கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்கன்னு தெரியாது. இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு யாராவது ஒருவர் ஜெபிக்கலாமா?